Hi, this is Creative Code. இந்த வீடியோவில் நம்ம JavaScript hosting பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் இந்த JavaScript hosting பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு JavaScript ஸ்கோப் பற்றி தெரியலைன்னா நான் அதுக்கான செப்பரேட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். JavaScriptல ஹோஸ்டிங்கிறது ஒரு மெக்கானிசம். நம்ம டிக்ளேர் பண்ணுற வேரியபிள் அண்ட் ஃபங்க்ஷனை கம்பைலேஷன் ஃபேஸ் அப்போ அதை கண்டெயின் பண்ணுற ஸ்கோப்புக்கு ஏற்ற மாதிரி டாப்க்கு வந்துட்டு மூவ் பண்ணுறது தான் இந்த ஹோஸ்டிங். ஸோ இதனால் நம்மளால் நம்ம கிரியேட் பண்ணுற வேரியபிள் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை அதை டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே யூஸ் பண்ண முடியும். அண்ட் இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, டிக்ளரேஷனை மட்டும்தான் நம்மளால் ஹோஸ்ட் பண்ண முடியும், இனிஷியலைசேஷனை ஹோஸ்ட் பண்ண முடியாது. அண்ட் இது எல்லாத்தையும் பற்றியும் ஒரு எக்ஸாம்பிளோட ப்ரீஃபாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ வந்து அசைன் பண்ணலாம், x = 5. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வேரியபிளை வந்துட்டு டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வேரியபிளுக்கு வேல்யூ வந்துட்டு அசைன் பண்ணுறோம். அண்டு இப்போ அந்த வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ணலாம் var x. அண்ட் இந்த வேரியபிளை வந்து நம்ம கன்சோல் பண்ணி பார்ப்போம். அண்ட் என்னோடய ஸ்கிரிப்டை நான் டெர்மினலில் ரன் பண்ண போகிறேன். ஸோ டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு என்னோடய ஸ்கிரிப்ட் ஃபைல் எந்த டேரக்டரியில் இருக்கோ அந்த டேரக்டரிக்கு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நோட் script.js. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 5 பிரிண்ட் ஆகிருக்கு. இது எப்படி நடக்குது? ஏன்னா நம்ம வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதுக்கு வேல்யூ அசைன் பண்ணி அதை கன்சோல் லாகில் வந்துட்டு பிரிண்ட் பண்ணுறோம். இங்கே என்ன நடக்குதுன்னா, நம்மளோட JavaScript ஃபைல் கம்பைலேஷன் ஃபேஸில் இருக்கும்போது இந்த டிக்ளரேஷனை டாப்புக்கு வந்துட்டு மூவ் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி. ஸோ அதனால தான் நமக்கு எந்த ஒரு எரருமே இல்லாமல் 5 அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதை தான் வந்துட்டு JavaScript ஹோஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் நம்ம ரைட் பண்ணுற கோட் இப்படி தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம வேரியபிளை வந்துட்டு டிக்ளேர் பண்ணணும், அதுக்கப்புறம் அதுக்கு வேல்யூ வந்து அசைன் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த வேரியபிளை வந்துட்டு ஆக்சஸ் பண்ணணும். ஸோ இப்படி இருந்தால் தான் நம்ம கோடு வந்துட்டு ப்ராப்பராக இருக்கும். அண்ட் சேம் இந்த கோடை இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா 5 அகைன் அந்த அவுட்புட் தான் நமக்கு கிடச்சிருக்கு. நீங்கள் வேரியபிள் டிக்ளரேஷனை பாட்டமில் வச்சுருந்தாலும் சரி, கம்பைலேஷன் ஃபேஸ் அப்போது JavaScript ஹோஸ்டிங் மெக்கானிசம் மூலயமா அந்த டிக்ளரேஷன் டாப்க்கு மூவ் ஆகிடும். ஸோ அதனால் நமக்கு எந்த ஒரு எரருமே வராது. அண்ட் இப்போ இங்கே நம்ம JavaScript வேரியபிளை வார் கீவேர்டு யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அண்ட் JavaScript ஹோஸ்டிங் மெக்கானிசம் பாட்டமில் நம்ம பண்ண டிக்ளரேஷனை கம்பைலேஷன் ஃபேஸ் அப்போது டாப்க்கு வந்து மூவ் பண்ணிடும். ஸோ அதனால் நமக்கு எரர் வரல. இதே நம்ம லெட் ஆர் கான்ஸ்ட் கீவேர்டு யூஸ் பண்ணி வேரியபிளை டிக்ளேர் பண்ணால் என்ன ஆகுதுன்ட்டு பார்க்கலாம். லெட் எக்ஸ் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் எரர் வருது. ஸோ இதுக்கு ரீசன் என்னென்னா, லெட் கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம வேரியபிளை வந்துட்டு டிக்ளேர் பண்ணுறோன்னா, அதை டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த வேல்யூ வந்துட்டு நம்ம ஆக்சஸ் பண்ணுறதோ இல்லை அதுக்கான வேல்யூ வந்துட்டு அசைன் பண்ணுறதோ பண்ணோன்னா நமக்கு ரெஃபரன்ஸ் எரர் வந்து வரும். இப்போ நம்ம கான்ஸ்ட் கீவேர்டு யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சின்டெக்ஸ் எரர் வந்துடுச்சு. கான்ஸ்ட் டிக்ளரேஷன்ஸ் மஸ்ட் பி இனிஷியலைஸ்ட் அப்படின்னு வருது. கான்ஸ்ட் கீவேர்டு யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு வேரியபிள் வந்துட்டு டிக்ளேர் பண்ணுறீங்க. அண்ட் அந்த வேரியபிளுக்கு டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வேல்யூ வந்துட்டு அசைன் பண்ணுறீங்க, இல்லை அந்த வேல்யூ வந்து ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா சிம்பிளாக உங்களுக்கு சின்டெக்ஸ் எரர் வந்துடும். உங்களால் எதுவுமே பண்ண முடியாது, சின்டெக்ஸ் எரர்லேயே பிளாக் ஆகிடுவீங்க. ஸோ இந்த விஷயத்தை நம்ம ஹோஸ்டிங் அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். லெட் அண்ட் கான்ஸ்ட் கீவேர்டு யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் டிக்ளரேஷன் பண்ணுறது பாட்டமில் பண்ணக்கூடாது. ப்ராப்பராக ஃபஸ்ட்டு அந்த வேரியபிளை டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் தான் அதை வந்துட்டு ஆக்சஸ் பண்ணுறது இல்லை அதுக்கு வேல்யூ அசைன் பண்ணுறதுலாம் பண்ணணும். நீங்கள் எடுத்த உடனே வேல்யூ வந்துட்டு அசைன் பண்ணுறது இல்லை ஆக்சஸ் பண்ணுறது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லெட் ஆர் கான்ஸ்ட் கீவேர்டு யூஸ் பண்ணி அந்த வேரியபிளை டிக்ளேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சின்டெக்ஸ் எரர் அண்ட் ரெஃபரன்ஸ் எரர் வரும். அண்ட் இப்போ நம்ம ஃபங்க்ஷன் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு டிக்ளேர் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் இனிஷியலைஸ் console.log வெல்கம். ஸோ ஃபங்க்ஷன் வந்துட்டு டிக்ளேர் பண்ணிட்டோம். இப்போது நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷனை வந்துட்டு கால் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுவோம். பட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனுக்கு டாப்பில் வந்துட்டு அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இது என்ன ஆகுதுன்ட்டு பார்க்கலாம். நம்ம ஃபங்க்ஷன் கால் ஆகி
அதுக்குள்ளே நம்ம ரைட் பண்ணியிருக்க console.log வெல்கம்ங்கிற ஸ்ட்ரிங்கை வந்துட்டு பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நமக்கு எந்த ஒரு எரருமே வரல. இதுக்கு காரணம் என்னன்னா JavaScript hoisting. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம கிரியேட் பண்ணுற வேரியபிள் அண்ட் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் கம்பைலேஷன் ஃபேஸ் அப்போ JavaScript hoisting மெக்கானிசம் மூலயமா டாப்க்கு வந்துட்டு மூவ் ஆகிடும். ஸோ அதனால தான் நமக்கு எரர் வரல. ஸோ இப்போ என்ன ஆயிருக்கும்னா கம்பைலேஷன் ஃபேஸ் அப்போ இந்த ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் டாப்க்கு இப்படி மூவ் ஆகிடும். ஸோ அதனால தான் நமக்கு எந்த ஒரு எரருமே இல்லாமல் அவுட்புட் கிடச்சிது. ஸோ இப்போ நம்ம இதை அகைன் ரன் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா வெல்கம்ன்ட்டு பிரிண்ட் ஆகுது. ஸோ கம்பைலேஷன் ஃபேஸ் அப்போ இந்த மாதிரி தான் நம்மளோட கோட் இருக்கும். அதனால தான் நமக்கு ப்ராப்பரான அவுட்புட் வருது. அண்ட் இந்த வீடியோவோட பிகினிங்கில் டிக்ளரேஷனை மட்டும்தான் நம்மளால் ஹோஸ்ட் பண்ண முடியும், இனிஷியலைசேஷனை ஹோஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் இப்போ பார்ப்போம். ஸோ இதை அகைன் ரிமூவ் பண்ணிவிட்டு var x equal to 5 semicolon console.log x comma y var y equal to 5. ஸோ இப்போ அதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 5ன்ட்டு வந்திருக்கு, பட் ஒய்யோட வேல்யூ அன்டிஃபைன்டுன்னு வந்திருக்கு. ஸோ இதை தான் நம்மளால் டிக்ளரேஷனை ஹோஸ்ட் பண்ண முடியும் அண்ட் இனிஷியலைசேஷனை ஹோஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். வேரியபிள் டிக்ளரேஷன்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் வார் எக்ஸுங்கிறது ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன். அண்டு இனிஷியலைசேஷன்னா நீங்கள் வேரியபிள் டிக்ளேர் பண்ணும் போதே அதுக்கு வேல்யூ வந்துட்டு அசைன் பண்ணுறது. ஸோ அதான் இனிஷியலைசேஷன். இனிஷியலைசேஷனை வந்துட்டு இந்த JavaScript ஹோஸ்ட் டாப்க்கு வந்துட்டு மூவ் பண்ணாது. ஸோ அதனால் கம்பைலேஷன் ஃபேஸ் அப்போது நம்ம கோட் எப்படி ரைட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி தான் JavaScript வந்துட்டு அதை ரன் பண்ணியிருக்கோம். அதனால தான் ஒய் வந்துட்டு டிக்ளேர் பண்ணலைங்கிறதால அன்டிஃபைன்டுன்னு வந்திருக்கு. அண்ட் எக்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி நம்ம டாப்லேயே வந்துட்டு டிக்ளேர் பண்ணி அதுக்கு இனிஷியலைசேஷன் பண்ணுறதால நமக்கு எக்ஸோட வேல்யூ 5 கன்சோலில் பிரிண்ட் ஆயிருக்கு. அண்ட் இந்த இனிஷியலைசேஷனுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இப்போது ஒய்ங்கிற வேரியபிளை வந்துட்டு நான் டிக்ளேர் பண்ணிடுறேன் டாப்பில். அண்ட் ஒய்க்கான வேல்யூ வந்துட்டு கன்சோலுக்கு அப்புறம் நான் வந்துட்டு ஆட் பண்ணுறேன் 7 அப்படின்னு ஆட் பண்ணுறேன். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அகெயின் 5 அன்டிஃபைன்ட் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி JavaScript ஹோஸ்டிங் டிக்ளரேஷனை வந்துட்டு கம்பைலேஷன் ஃபேஸ் அப்போ டாப்க்கு மூவ் பண்ணும், ஆனால் இனிஷியலைசேஷனை டாப்க்கு மூவ் பண்ணாது. ஸோ அதனால தான் ஒய் டிக்ளரேஷன் வந்துட்டு நமக்கு ப்ராப்பராக இருக்குது, பட் அதுக்கு வேல்யூ வந்துட்டு இல்லை அப்படின்றதால தான் அன்டிஃபைன்ட் அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. அண்ட் எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, என்னதான் JavaScript ஹோஸ்டிங் நம்மளோட டிக்ளரேஷனை டாப்க்கு மூவ் பண்ணாலும் நம்ம டிக்ளரேஷனை எப்போவுமே டாப்பில் கொடுக்கறது தான் ஒரு குட் ப்ராக்டிஸ். ஸோ அப்போ தான் உங்களுக்கு கோடில் எந்த ஒரு ப்ராப்ளமுமே வராது. அண்ட் இந்த வீடியோவில் நீங்கள் JavaScript ஹோஸ்டிங் பற்றி லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஃப்ரண்ட் அண்ட் ரிலேட்டட் கண்டென்ட்டை தமிழில் லேர்ன் பண்ணுறதுக்கு கிரியேட்டிவ் கோட் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.